பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதியை குணமாக்குவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த வசனத்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு குஷ்டரோகி உடம்பெல்லாம் புண்ணால் நிறைந்த அழிவு போன உடம்புடைய அந்த மனுஷன் இயேசுவை கண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்ன பொழுது, இயேசுவை விசுவாசித்த பொழுது, இயேசு கிறிஸ்து உடனே அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வியாதி காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசுவே என் வியாதியை குணமாக்கும் என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல எப்பேற்பட்ட வியாதி காணப்பட்டாலும் அந்த வியாதியை ஒரே ஒரு செகண்ட்ல கர்த்தர் அதை மறைய பண்ண, உங்களை விடுவிக்க, உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் அன்பும் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். விசுவாசித்து அவர் தரும் இலவசமான சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் வியாதியை குணமாக்குவாராக. ஆமென். God bless you.